வணக்கம் நண்பர்களே, மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், எம்டி அவர்கள் வந்து 9ஆம் தேதி ஜாமீன் கிடைக்கல அப்படின்றது. நாளைக்கு வந்து அது மறுபடியும் விசாரணைக்கு வருது. கண்டிப்பாக ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 90% வெளியே வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியும். உள்ளே இருக்க வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் தெரியாது. அதே மாதிரி ஒரு சில சேனலில் வந்துட்டு எம்டி அவர்கள் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா வந்த உடனே பே அவுட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எம்டி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மாதங்களில் வந்துட்டு நம்ம எல்லாம் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே யாரும் நம்ம நிறுவனத்து மேலே யாரும் கேஸ் போடாத அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பேமெண்ட் வர வாய்ப்பு இல்லை. அப்படியே பேமெண்ட் கொடுத்தாலும் போன மாதம் தள்ளி போட்டது மாதிரி தள்ளி போடலாமல் புதிய நண்பர்களுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க தான் வந்து இதில் வந்து அதிகமாக பாதிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்டெல்லாம் வந்துருந்துச்சு. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து நிறுவனத்தில் உள்ள நிலவரத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு நம்ம நிறுவனத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அது அவங்கவுங்களோட மனநிலை, அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் உள்ள நிலவரத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அதை ஏற்றுக்கிறது அவங்கவுங்க விருப்பம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு எப்படி என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.